இன்னைக்கு இந்தியாவே ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்பிஜி. எல்பிஜின்னு நான் சொல்கிறது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் இல்லை, லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். இதுதான் இன்னைக்கு இந்த தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இது இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அதில் இந்தியா அப்படிங்கிறது, இந்தியா ஒரு சந்தை நாடு அப்படிங்கிறதுனால, அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு சந்தை நாடு அப்படிங்கிறதுனால இந்தியாவில் இந்த எல்பிஜியோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்குது. நம்ம இன்னைக்கு சீமான் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த அவருடைய அரசியல் திட்டங்கள் இருக்குல்ல, நான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டங்கள் இருக்குல்ல, முழுக்க முழுக்க தற்சார்பு அரசியலை பேசக்கூடிய ஒரு திட்டங்கள் அது. இந்த இந்த மண்ணில் உள்ளவர்கள் இந்த மண்ணில் உள்ள வளங்களையே எடுத்து எப்படி தங்களுடைய வாழ்க்கையை தகவமைத்துக் கொள்வது அப்படிங்கிறத முன்வைக்கக்கூடிய முழுக்க முழுக்க அந்த மாதிரியான ஒரு கொள்கைகளை முன்வைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே. இந்த திட்டங்கள் எல்லாம் சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த திட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில விஷயங்களை, பேசப்படாத விஷயங்களை நம்ம இந்த காணொலியில் பேச போகிறோம். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த உலகத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கிறது, அதை வைத்து உற்பத்தி செய்வது, அதை நுகர்வுக்கு கொண்டு வருவது, அதன் மூலமாக லாபம் ஈட்டுவது. இந்த ஒரு 4 படிநிலைகள் உண்டு. இந்த 4 படிநிலைகள் மூலமாக யார் அதிகமாக லாபம் ஈட்டிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலக நாடுகள் அனைத்தையும் காலனி ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து அதற்கு பின்பாக இந்த ஏகாதிபத்திய கட்டமைப்பின் கீழ் இன்னும் அந்த நாடுகளை உரிந்து கொளுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முதலாளித்துவ கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள், அமெரிக்கா, பிரிட்டன், இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். இப்போ இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து பல 100 ஆண்டுகளாக பல திட்டங்கள் வகுத்து பல பரிசோதனைகளை நிகழ்த்தி உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது. இந்த நியூ வேர்ல்டு ஆர்டருக்குள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாக்கெட்ல இருந்தும், ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்புல இருந்தும் இந்த முதலாளித்துவ நாடுகளுக்கு ஒரு வருமானம் போய்கிட்டே இருக்கும். இதுதான் இதோட செட்டப். இந்த செட்டப்புக்கு எதிராக உலகத்தில் சில நாடுகள் கடந்த ஒரு 20 ஆண்டுகளில், 4 நூற்றாண்டுகளில் போராடி வீழ்த்தப்பட்டு, ஒரு ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் மாற்றப்படும், இல்லைன்னா மக்களுடைய கிளர்ச்சி செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டு அந்த கிளர்ச்சியின் மூலமாக அந்த அரசாங்கங்கள் அகற்றப்படும். இது ரெண்டுக்கும் ஒத்து வரலையா, நேரடியாக போர் மூலமாக அந்த நாட்டில் உள்ள அந்த தற்சார்பு கொள்கையை முன்வைக்கக்கூடிய ஆட்சியை மாற்றி அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொம்மை அரசாங்கத்தை உருவாக்கி வைத்து அந்த பொம்மை அரசாங்கத்தின் மூலமாக அந்த மக்களை சுரண்ட ஆரம்பிப்பாங்க. இது ஒரு கட்டமைப்பு. தமிழக அரசியலுக்குள்ள பார்த்துக்கிட்டாலுமே செல்வி ஜெயலலிதா அவருடைய மரணமும் விஜயகாந்த் அவருடைய மரணமும் பாமர மக்களால் வேறு ஒரு பார்வையில் பார்க்கப்படும். அது ஒரு இயல்பான மரணமாக அரசியல் ரீதியாக பேசப்பட்டாலும் பாமர மக்களோட மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இவங்க ரொம்ப ஸ்டஃப்பாக நின்னாங்க அந்த வல்லாதிக்கங்களை எதிர்த்து, அதனால் காலியாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில வாதங்கள் முன்வைக்கப்படும். இது பரவலாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேச்சு தான். உலக நாடுகளில், குறிப்பாக லத்தீன் அமெரிக்க நாடுகளில் கடந்த அரை நூற்றாண்டுகளில் இந்த தற்சார்பு கொள்கையை முன்வைத்த பல தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவில், ஆப்பிரிக்காலையுமே இந்த லத்தீன் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காலையுமே இந்த பல நாடுகளில் இந்த விஷயங்கள் நடந்திருக்கும். ஈழத்தில் இந்த 2009 இன அழிப்புக்கு பின்பாக நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் இல்லையா, உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஈழத்தை அழித்தது, எல்லா நாடுகளிலுமே பங்கு இருக்குது, முதலாளித்துவ ஜனநாயகமும் அதில் உள்ளே இருந்துச்சு, பொதுவுடைமை ஜனநாயகமும் உள்ளே இருந்துச்சு. முதலாளித்துவ சக்திகளும் உள்ளே இறங்கியிருந்தாங்க, பொதுவுடைமை சக்திகளும் உள்ளே இறங்கி அந்த இன அழிப்பை நடத்துவதற்கு சிங்கள அரசுக்கு உதவி பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அதில் இவங்க முக்கியமான காரணங்கள்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதில் உள்ள தெலுங்கு லாபி, அது இந்தியாவுடைய வன்மம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலே அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் வேறையாக இருக்கும். வெறும் ஆயுத போராட்டத்தை மட்டும் அங்கே நடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் 30 வருஷங்களாலும் இந்த போராட்டம் நடக்கும். போராட்டத்தை நடத்துவதற்கு ஒரு அணி பணம் கொடுக்கும், ஆயுத உதவிகள்லாம் பண்ணும். இன்னொரு பக்கம் அந்த போரை இன்னும் வேகமாக நடத்துவதற்கு சிங்கள அரசுக்கும் ஆயுதங்களையும் பணத்தையும் இன்னொரு அணி கொடுக்கும். இப்படி தான் போயிட்டு இருந்திருக்கும். ஏன் அந்த போர் முடித்து வைக்கப்பட்டது அப்படின்னா, அங்கே 2002 அந்த இடைக்கால குடியரசு ஒன்றை நிறுவி 5 வருடங்கள், கிட்டத்தட்ட 2002 2007 வரைக்கும் 5 வருடங்கள் அங்கே அந்த இடைக்கால குடியரசை அந்த சின்ன லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே நடத்துனாங்க வெற்றிகரமாக. பேங்க், வங்கி, காவல்துறை, நீதித்துறை, இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நடத்துவதற்கு தேவையான எல்லா அமைப்புகளையும் உருவாக்கி அங்கே கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அந்த ஒரு இடைக்கால குடியரசு நடந்துச்சு. இந்த உலகத்திலேருந்து அந்நியப்பட்டு, இந்த குளோபலைசேஷன்ற கான்செப்ட்லேருந்து அந்நியப்பட்டு, எந்த நாடுகள்கிட்ட எதையும் வாங்காமல் அங்கே என்ன இருக்குதோ அதை வச்சு அவங்க வாழ்ந்தாங்க. இது இந்த சர்வதேச கட்டமைப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்துச்சு. அச்சுறுத்தல் தான். அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்படி ஒரு கட்டமைப்பை வளர விடக்கூடாது, எல்லாரும் அவங்க மண்ணில் உள்ள வளங்களை எடுத்து அவங்களுக்கு அடிப்படை தேவையான விஷயங்களை வச்சு வாழ்ந்து ஆடம்பரத்தை நோக்கி நகராமல் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை வச்சு வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா, இந்த பெருமுதலாளிகளுக்கெல்லாம் வணிகம் எங்கேருந்து போகும், பணம் எங்கேருந்து போகும், அவங்களோட வணிகம் நடக்காது, பணம் போகாது. இல்லை, இன்றைக்கி குடிக்கிற தண்ணி பாட்டில் ஆரம்பித்து சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளும் கலப்படம், எல்லாமே நோயை, ஆரோக்கியத்தை தருவதற்கு பதிலாக, உடலுக்கு ஆற்றலை தருவதற்கு பதிலாக எல்லாமே நோயை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும், வேறு வழியில் எல்லாருமே சாப்பிட்றோம். இப்போ இதன் மூலமாக நடக்கக்கூடிய வர்த்தகம், அந்த பொருள்களை விற்பதில் தொடங்கி அது உருவாக்கக்கூடிய நோய்களுக்கு மருந்து விற்பதில் தொடங்கி எல்லாத்துலேயுமே ஒரு வணிகம் இருக்குது.
ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறோம். இந்த எரிபொருள் இன்னைக்கு வந்து ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டதுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி அடிப்படை தேவைகள் அது பாதிக்கலை. ஆனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த ஆடம்பர தேவைகளுக்கான ஊர் சுற்றுறது, ஜாலி பண்ணுறது, இந்த எல்லாத்தையுமே அது தடுக்குது. இதெல்லாம் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வர்த்தகம். இது கூட மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னா, இதுக்கு பின்னால் கூடிய வர்த்தகம், அதில் கூடிய லாபத்தை வந்து தடுக்கிறது அப்படிங்கிறத இந்த சர்வதேச சமூகம் ஏற்றுக்கவே இல்லை. அந்த பண முதலாளிகள், பெருமுதலாளிகள் ஏற்றுக்கவே இல்லை. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே இருக்குது. இந்த தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு பேசப்படுறதே அபாயகரமானது. அது துளிர்க்கும் போதே கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படிங்கிறதுல இந்த முதலாளித்துவ ஜனநாயகம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு சீமான் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சீமான் வந்து இந்த முதலாளித்துவ ஜனநாயக கட்டமைப்புக்கு எதிராக, கொள்கைகளுக்கு எதிராக ஒரு ஒரு கொள்கை முன்மொழிவை வந்து அவர் வைக்கிறார். ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் பேசுகிறார். இப்போ நம்ம பேசணும்ல, இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு, இந்த கட்டமைப்புக்குள்ள வந்து யாரெல்லாம் தற்சார்பு பொருளாதாரத்தை பேசுகிறாங்களோ, கொள்கையை பேசுகிறாங்களோ, இவங்க எல்லாத்தையுமே வந்து ஆரம்ப கட்டத்திலேயே கிள்ளி எறியக்கூடிய இந்த முதலாளித்துவ கட்டமைப்பு சீமானை வந்து விட்டு வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத விட, சீமானுக்கு பின்னால் இருந்து சீமானை யார் இயக்குகிறார்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஒரு 10 ஆண்டுகள், ரொம்ப வேண்டாம், ஒரு 10 ஆண்டு அரசியலை எடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு 3 மாசமாக பிரிச்சுக்கலாம். அந்த 10 வருஷத்தை ஒரு 3 மாசமாக, ஒரு வருஷத்தை 4 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. பிரித்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த லாபிலாம் சீமான் பேசுகிறார். ஏன்னா நீங்கள் இப்போ தெளிவாக பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் சீமான் பேசிய அரசியல் அப்படிங்கிறது ஈழம், அந்த இனப்படுகொலை, அதை தாண்டி எதுவுமே இருக்காது. 2016 வரைக்கும் அது மட்டும்தான் இருக்கும். தமிழக போராட்ட களங்களுக்கு, கூடங்களும், இந்த மாதிரியான பெரிய பெரிய களங்களுக்கு போய் ஒரு முகத்தை காமிச்சிட்டு வருவாரே தவிர, இங்கே வீரியமாக எந்த களத்திலையும் மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து எந்த களத்திலையும் சீமான் நின்று இன்னைக்கு வரைக்குமே எந்த மக்கள் களத்திலும் சீமான் நின்று அந்த களத்தை ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை எங்கேயுமே பார்க்க முடியாது. தன்னியல்பாக சில இடங்களில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் உறவுகள் வழக்குகள் மூலமாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் சின்ன சின்ன விஷயங்களை தீர்த்துக்கலாமே தவிர, பல விஷயங்களை வந்து அந்த களத்துக்குள்ளே போன தம்பிகளை வந்து அழுத்தி நெருக்கடி கொடுத்து ஓரமாக அமைதியாக உட்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தலைமையிலேருந்து சீமான் பண்ணியிருக்காரே தவிர, கடந்த 10 ஆண்டுகளில் நேரடியாக சீமான் ஒரு களத்தில் இறங்கி அந்த களத்தை சாத்தியப்படுத்தி வெற்றியடை செய்தது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஈரோடு இடைத்தேர்தல் நடக்கும்போது அங்கே ஒரு பேட்டியில் அவர் பேசுகிறாரு உட்காந்து. பின்னால் அந்த பகுதி மக்கள் பேசி முடிச்சோன்னா பின்னால் இருந்த அந்த பகுதி மக்கள்லாம் எங்கள் பிரச்சனையை பேசுங்க அப்படிங்கிறாங்க. பேசுவோம் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு வச்சு நகர்ந்து போவார் அவர். அப்போ அவருடைய கொள்கைகளில், இலக்குகளில் ஒரு பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது கிடையாது. 2016 வரைக்கும் இந்த தமிழக பிரச்சனை அவர் பேசுனதே கிடையாது. தொடர்ந்து விமர்சனங்களை அவர் மேலே வச்சுட்டே இருந்தோம். நீங்கள் வந்து இந்த ஈழ அரசியலையும் இந்த இனப்படுகொலையும் மட்டும் வைத்து இங்கே தமிழ்நாடு அரசியல் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது, இது ஒரு மடைமாற்று அரசியல் அப்படின்னு தொடர்ந்து பேசணும். இந்த ஈவேரா ஆதரவையும் தொடர்ந்து விமர்சிச்சுட்டே இருந்தோம். அதன் காரணமாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த இந்த 10 ஆண்டுகள் கூட சொல்ல முடியாது, 2021க்கு பின்பாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தமிழக மக்கள் பிரச்சனைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச தான் செய்கிறாங்களே தவிர அதற்கான தீர்வை நோக்கி நகராங்களா அப்படின்னா இல்லை. ஒரு 2-3 விஷயங்கள் வந்து பண்பாட்டு ரீதியாக, அந்த ரீதியாக, இந்த ரீதியாக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம், தீர்ப்பு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக ஒரு 2-3 விஷயங்களை வச்சுருக்காங்களே தவிர, அனகாபுத்தூரில் தொடங்கி எந்த களங்கள்லையும் இவங்க போய் நின்று அந்த களத்தில் மாற்றத்தை உண்டாக்குனாங்களா அப்படின்னா அது கிடையாது. ஏதோ ஒரு இயக்கங்கள், அதுலேயும் நீங்கள் ரொம்ப ரூட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், தலித் இயக்கங்கள் உள்ளே இருந்து அது ஒரு நெருக்கடியை கொடுத்து சட்ட ரீதியாக அதை தடுத்து வச்சிருக்குமே தவிர, இவங்க போய் எல்லா இடத்துலையும் ஒரு அடையாள அரசியல், இந்த திராவிட இயக்கங்கள் பண்ண அதே அடையாள அரசியலை இவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரையும் திராவிட இயக்கங்கள் எப்படி ஒரு அடையாள அரசியலை பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த அடையாள அரசியலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த அடையாள அரசியலுக்கு ஊடாக இப்போ சீமான் பேசக்கூடிய இந்த தற்சார்பு அரசியலை யார் பின்னால் வந்து உள்ள வைக்கிறா அப்படிங்கிறதான். 10-15 ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்த பல திரைப்படங்கள் விவசாயம் குறித்து பேசிச்சு. தமிழ்நாட்டில் விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, விவசாயிகளுக்கான மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்கு, விவசாயம் வந்து செழிக்கணும், விவசாயிகளுக்கு மதிப்பு வரணுங்கிற மாதிரி பேசப்பட்ட எல்லா திரைப்படங்களும் சைமல்டேனியஸாக இன்னொரு சைடில் பார்த்தோம்னா விவசாயம் அழிக்கப்பட்டு இருக்கும். இல்லைன்னா விவசாயம் வந்து அந்த ஹைப்ரிடைசேஷனாக மாற்றப்பட்டு இருக்கும். இப்போ இந்த மாதிரி இப்போ சீமான் பேசக்கூடிய இந்த விஷயங்கள் இது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்னொரு காணொலியில் தெளிவாக பார்ப்போம். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், சர்வதேச கட்டமைப்புகளுக்குள்ள இவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் சாத்தியமா? இதில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டுடைய உளவியல், சமூக உளவியல், பொருளாதார கட்டமைப்பு, இப்போ இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை, எதிர்பார்ப்பு. ஏன்னா நமக்கு முந்தைய தலைமுறை, நம்ம அப்பா அம்மாலாம் வந்து அடுத்த தலைமுறையை வந்து எப்படி வச்சிருக்கணுங்கிற ஒரு கனவுல இருந்தாங்க. நம்ம தலைமுறையில் அது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையில் வந்து அடுத்த தலைமுறை பற்றின ஒரு அக்கறையே இல்லை. நம்ம வாழணும், சந்தோஷமாக வாழணும், நல்ல ஒரு லக்ஸரியஸான காரு, ஏசி, வீடு, அப்படி செழிப்பாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்களே தவிர அடுத்த தலைமுறை பற்றி யோசிக்கல. அப்போ இந்த கட்டமைப்புக்குள்ளே, இப்போ இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்புக்குள்ளே இவர் முன்வைக்கக்கூடிய இந்த கொள்கைகள் எல்லாம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா, தேடப்படுமா, அங்கீகரிக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி தான். அதுக்குள்ளே அதை நம்ம தனியாக விவாதிப்போம். இப்போ இந்த தொடர்ந்து சீமான் பேசக்கூடிய இந்த விஷயங்கள், இதுக்கு பின்னால் இருந்து சீமானை ப்ரொமோட் பண்ணக்கூடிய, நீங்கள் ரொம்ப பார்க்க வேண்டாம் மீடியாஸ், சீமானை ப்ரொமோட் பண்ணக்கூடிய மீடியாஸை நீங்கள் கவனிக்கணும். அது மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஆனாலும் சரி, சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் ஆனாலும் சரி, என்னதான் நம்ம காங்கிரஸ் மேலே பல விமர்சனங்கள் வைத்தாலும் 2006-2007களில் ஒரு உலகளாவிய பொருளாதார பெருமந்தம் வந்தபோது
இந்தியா வந்து தலை நிமிர்ந்து நின்றது. இதெல்லாம் மறுக்க முடியாது. இதெல்லாம் வந்து வரலாற்று உண்மைகள். அந்த குளோபலைசேஷனுக்குள்ள முழுமையாக இந்தியா போகாத சூழல்ல அது பல உலக நாடுகளை, இந்த முதலாளித்துவ கட்டமைப்புகளில் உள்ள பல உலக நாடுகளை ஒரு பொருளாதார நெருக்கடி சூழ்ந்த போது இந்தியா அதில் வந்து அந்நியப்பட்டு எப்பவும் போல ஸ்டெபிளைஸாக நின்றுச்சு. ஆனால் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும், நம்ம உதாரணத்துக்கு இந்த ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்ட வார்த்தையை சொல்லலாம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனையோட தாக்கம் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாமரன் வரைக்கும் போய் நிற்குது. அந்த தாக்கம் போய் நிற்குது அங்கே வரைக்கும். அப்போ என்னன்னா, நம்ம அந்த குளோபலைசேஷன் கட்டமைப்புக்குள்ள முழுமையாக போயிட்டோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியும். இந்த 15 ஆண்டுகளில், இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆண்ட 15 ஆண்டுகளில் இந்த குளோபலைசேஷனுக்குள்ள முழுமையாக கொண்டு போயாச்சு. கடைசியாக மிச்சம் இருந்தது கல்வி தான். இப்போ அந்த கல்வியுமே நியோ லிபரல் எஜுகேஷன் பாலிசிக்குள்ள நீங்கள் ஒரு 2012க்கு பின்பாக பல்கலைக்கழக மானியக்குழு, டெல்லியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மானியக்குழு தொடர்ந்து விட்ட சுற்றறிக்கைகள், அந்த கல்வி முறைகளில் கொண்ட மாற்றங்கள், உயர்கல்வி முறைகளில் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பள்ளி கல்வி முறைகள் நடந்த மாற்றங்கள்லாம் தொடர்ந்து பாருங்கள். இந்த நியோ லிபரல் பாலிசி கீழே நிறைய மாற்றங்கள் உள்ளே வந்தாச்சு. அப்போ கல்வி வரைக்கும் உள்ளே வந்தாச்சு. இந்த குளோபலைசேஷன் கட்டமைப்புக்குள்ள கல்வி வரைக்கும் உள்ளே வந்தாச்சு. இப்போ உலகத்தில் எங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு ஷேக் நடந்தாலும் அந்த ஷேக்கோட தாக்கம், அந்த அதிர்வோட தாக்கம் இங்கே உள்ள குக்கிராமம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம யதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி, ரொம்ப ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் படித்து, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து பார்த்துலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப எளிமையாக பார்க்க முடியும். அப்போ இப்படி இருக்கக்கூடிய கட்டமைப்புக்குள்ள இன்னைக்கு சீமான் பேசக்கூடிய அந்த தற்சார்பு அரசியலை பின்னால் யார் வந்து ஆதரிக்கிறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க வந்து இந்த ஒரு பிஜேபி ஆதரவாக இருக்கக்கூடிய மீடியாக்கள், இந்த முதலாளித்துவ கட்டமைப்பு பின்னால் இந்த பெரிய பெரிய கார்பரேட்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் பேர் சொல்ல விரும்பலை, அந்த கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து பின்னால் இருந்து சீமானை வந்து புஷ் பண்ணி ப்ரொமோட் பண்ணி காமிக்கும். இவங்கெல்லாம் இதை சாத்தியப்படுத்த விடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு பின்னால் இருக்குது. இவர்கள் இந்த சீமான் பேசக்கூடிய இந்த தற்சார்பு பொருளாதாரம், இந்த கட்டமைப்பு முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டுக்குள்ள, அந்த ஆடு மாடு மேய்க்கிறதுல தொடங்கி, பால் வளத்தில் தொடங்கி, பனை வளத்தில் தொடங்கி அவர் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த நடைமுறைக்கு வந்தால், அவர் சொல்றார் இல்லையா, 10,000 ரூபா தான் உனக்கு சம்பளம் கிடைக்கும், ஆனால் 10,000 ரூபா உன்னால் செலவு பண்ண முடியாது, அந்த அளவுக்கு உனக்கு தேவையான எல்லாம் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த பின்னால் இருக்கக்கூடிய இந்த கார்பரேட் சக்திகள் இருக்குல்ல, மெடிக்கல் மாஃபியா, ஃபுட் மாஃபியா, பெட்ரோலியம் மாஃபியா, கோல்டு மாஃபியா, இந்த மாதிரி நிறைய மாஃபியாஸ் உண்டு ஒவ்வொரு செக்ஷன்ஸில். ஸ்டீல் மாஃபியா, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இந்த மாஃபியாஸ் எல்லாம் வந்து இதை அனுமதிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சோன்னு வைங்களேன், நமக்கு இதுக்கான தீர்வு கிடைச்சிடும். ஒரு குழப்பமான சூழல் இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப குழப்பமான சூழல். போன 2021 தேர்தலில் கூட யார் ஆட்சி அமைப்பா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்துச்சு. அடுத்து யார் ஆட்சிக்கு வருவா அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த தேர்தல்களில் வந்து, இந்த தேர்தல் 2026 தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மையோட வருமா, கூட்டணியில் வருமா, இழுபறில் இருக்குமா, எதையுமே யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. யார் எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க, இது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத கடுமையான குழப்பமான சூழல் இந்த 2026 தேர்தலில் இருக்குது. இந்த குழப்பத்து கூடையில தான் இவர் வந்து இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஷார்ப்பாக இந்த கொள்கைகள்லாம் அவர் வச்சது கிடையாது. 2016, 2021 ஷார்ப்பாக வந்து இப்படி ஒரு வடிவமைப்பை அவர் கொடுத்ததே கிடையாது, தீர்மானத்தை. இப்போ அவர் கொடுக்குறாரு, ஒரு கொள்கை கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த குழப்பமான சூழலில் இது எடுபடுமா எடுபடாதா அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்குது. இப்போ இதுக்கு பின்னால் வந்து ஆப்ரேட் பண்ணுறது யார்? இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியப்பட்டால் இந்த கட்டமைப்பை நொறுகிறோம். அந்த நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த கார்பரேட் கட்டமைப்பு, இன்டர்நேஷ்னலில் இருக்கக்கூடிய அந்த கேபிட்டலிஸ்ட் கட்டமைப்பு, இது எல்லாமே நொறுகிறோம். இதை எப்படி அவங்க அனுமதிப்பாங்க? லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒரு 50 ஆண்டுகளில் டேட்டாவை நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா, நிறைய தலைவர்கள், லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய பராகுவே, வெனிசுலா, கியூபா, இந்த மாதிரி நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் சந்தேகத்திற்கிடமான முறையில் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. கடைசியாக கொல்லப்பட்டது, மரணித்தது ஹியூகோ ஜாவேஸ் தான். இப்போ வெனிசுலாவுக்குள்ளே இறங்கி அந்த வளங்களை எப்படி அவங்க மறுபடி அந்த அதிபரை கைது செய்வதன் மூலமாக எப்படி அந்த நாட்டை கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ தொடர்ச்சியாக இவங்க இப்படி எந்த நாடுமே இந்த முதலாளித்துவ கட்டமைப்புக்கு எதிராக வந்துடக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆளுமைகள், இந்த கட்டமைப்புகள், நம்ம எளிமையாக சொல்கிற அந்த பாரிசாலன்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அந்த இலுமினாட்டி, அந்த கான்செப்டே நீங்கள் ஓகேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இலுமினாட்டிகள் ரொம்ப மைனூட்டாக இறங்கி எல்லா பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எந்த இடத்துலையும் மக்களுடைய எழுச்சி வந்துடக்கூடாது, மக்கள் சரியான பாதை நோக்கி திரும்பிடக்கூடாது, ஆரோக்கியமான வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்துடக்கூடாது, இப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட அஜெண்டாஸில் இருக்கும்ல. இதையெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த சீமானை எப்படி அவங்க அனுமதிப்பாங்க அப்படிங்கிறதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய $1 பில்லியன் கொஷின் இது. இப்போ இந்த ஒரு விஷயம் போதும். இந்த சீமான் முன்வைக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது எதுக்கானது, யாருக்கானது? ஏன்னா நம்ம என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு வெற்றிடம் வந்து 2011 உருவாச்சு, 2016 அம்மையாருடைய மறைவுக்கு பின்பாக அந்த வெற்றிடம் உருவாச்சு, 2021 கொஞ்சம் குழப்பமான சூழல் இருந்தது. இந்த காலகட்டங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி ஷார்ப்பாக இப்போ பேசக்கூடிய அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியலை, இந்த ஈவராவை தரப்புலேருந்து இப்போ முன்வைக்கக்கூடிய திட்டங்கள்லேருந்து எல்லாத்தையும் ஷார்ப்பாக பேசியிருந்தாங்க அப்படின்னா, அப்போமே வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை விட இன்னும் நல்ல நிலைமையில் இருக்கலாம். ஏன் எதிர்கட்சியாக கூட இன்னும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்போல்லாம் அதை பண்ணாமல் இப்போ ஏன் நாம் தமிழர் கட்சி பேசுகிறாங்க? அதுவும் இந்த அஜெண்டாஸ் எல்லாம் வந்து இந்த சர்வதேச கட்டமைப்புக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக எப்படி இவங்களால பேச முடியுது?
அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலில் நாம் தமிழர் கட்சி இருக்குதா, சீமான் இருக்கிறாரு அப்படின்னா கிடையாது. ஆனாலும் எப்படி இவ்வளோ தைரியம் அவங்க பேசுகிறாங்க, பேசி எப்படி அவங்க சர்வசாரமாக சுற்றுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சாலே இது உள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். உண்மையிலேயே அவங்க பேசி இதெல்லாம் நடைமுறை சாத்தியப்படி கொண்டு வந்தாங்கன்னா அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுதான் இப்போ இந்த மண்ணுக்கு இல்லை, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தேசிய இனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கோ, இந்த மூன்றாம் உலக நாடுகளுக்குள்ளே வந்து எங்கெங்கெல்லாம் எல்லாம் சிக்கிட்டு நடக்குதோ, இது எல்லாமே வந்து இந்த எல்லா நாடுகள்லையுமே இந்த மாற்றம் நடக்க வேண்டியது தேவைதான். ஆனால் இது எந்த அளவு சாத்தியம் இருக்குது, அப்போ இதை பேசுகிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப டெலிகேட் பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்கோம், ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில். இனி அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்லாம் இன்னும் என்ன மோசமான நிலை நோக்கி நம்ம நகர்றதுக்கு இது காரணமாக அமையும் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ யோசிக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறோம். இந்த தேர்தலில் நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், அவராது பேசவாது செய்கிறாரு. மற்ற கட்சிகள்லாம் திமுக அதிமுகலாம் வந்து கடந்த தொடர்ந்து ஆட்சி ஆண்டுகளில் என்னென்ன அவலங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஏன் பேசலை அப்படிங்கிறத வந்து பொத்தாம்பொதுவாக முன் வச்சுட்டு போவாங்க. நம்ம அந்த சீமானுடைய நகர்வுகளில் அவருடைய நகர்வுகளில் முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள் பின்னால் ஃபுல்லாக பின்னூட்டங்கள் கேள்விகள்லாம் எப்படி வந்துடும் அப்படின்னா, ஏன் அவங்கள பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஒரு விஷயம், நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து ரொம்ப தீவிரமாக அவங்க அந்த கட்சி வேட்பாளர் கார்த்திகா அவர்கள்லாம் ரொம்ப பேசுவாங்க. முழுக்க தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தமிழ்நாட்டை ஆளுவது தமிழர்கள் அல்ல அப்படிங்கிறது தெரியும். இதை இனி ஒரு பரப்புரையாக கொண்டு போய் மக்கள் மனசில் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் எல்லா துறைகள்லையும் ஊழல் இருக்குது அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து நீங்கள் இனி போய் புதுசாக எடுத்து சொல்லி மக்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்தால், அது அம்மையார் இருந்த வரைக்கும் அதிமுகவில் கொஞ்சம் சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலில் இருந்துச்சு. திமுக அப்படின்னாலே எப்போவுமே சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலில் இருக்காது, அது ஒரு பொதுவான தியரி தான், அது அப்படி தான் இருக்கும். அம்மையாரின் மறைவுக்கு பின்பாக அதிமுகலையுமே சட்டம் ஒழுங்கு இல்லை. இவங்க இப்போ சொல்கிற மாதிரி திமுக வந்ததுக்கப்புறம் தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறதெல்லாம் கிடையாது. 2016 எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக அந்த 4 ஆண்டுகளில் நடந்த குற்ற சம்பவங்கள், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப தலைகீழ நடந்திருக்கும். திமுகவை விட மோசமான சூழலாம் நாங்கள் சட்டம் ஒழுங்கு வந்துருக்கும். அப்போ இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன அவலங்கள்லாம் இந்த சமூகத்தில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எல்லா பாமர மக்களுக்கும் படித்த மக்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து புதுசாக அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. எல்லா மக்களும் எதிர்பார்க்கறது ஒரு மாற்று அரசியல். அந்த மாற்று அரசியல் ஏமாற்று அரசியலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பலகீனம். இன்னைக்கு ஓட்டு வங்கி குறையிறதுக்கான காரணம் நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் பேசக்கூடிய மாற்றி பேசக்கூடிய அந்த விஷயங்கள். இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி மாற்றி பேசுறது. இதுலேயே ஒரு அவநம்பிக்கை வந்தாச்சு. இதை தாண்டி இந்த சீமான் பேசக்கூடிய தற்சார்பு பொருளாதார விஷயங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் பல்ட்டி அடித்து குட்டிக்கரணம் அடித்து ஆட்சியை பிடித்து அதிகாரத்துக்கு வந்து படிப்படியாக இந்த சர்வதேச கட்டமைப்பின் கண்ணில் வந்து மண்ணை தூவி பண்ண வேண்டிய விஷயங்கள். ஆனால் அது எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக பேசுகிறதே இது இனி எக்காலத்தும் இந்த திட்டங்கள் எல்லாம் இங்கே சாத்தியப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை மட்டும் இல்லை, சர்வதேச அரசியலை இந்த சதி கட்டமைப்பை முழுமையாக புரிந்து கொண்டவர்களுக்கு இது ரொம்ப நல்லாவே புரியும். அப்போ இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், உள்ளே ஏற்றணும், கேள்விகள் நமக்குள்ளே வரணும். இப்போ இந்த பிரச்சனை என்னென்னா, இந்த 8% வாக்கு அப்படிங்கிறது விஜய் அவர்களோட வருகையில் இனி குறைமா கூடுமாங்கிறதே ஒரு பெரிய $1 பில்லியன் கொஸ்டின் இருக்குது. அது தேர்தல் முடியும் போது தான் தெரியும். ஆனால் இதுக்கு அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு ஒரு பெரிய குரூஷியலான ஸ்டேஜில் நிற்கிற ஒரு விஷயம். ஏற்கனவே 2021 26 தமிழகம் வந்து பெரும் சீரழிவே சந்திச்சிருக்கு. இனி அடுத்த 26 31 வரைக்கும் என்ன சூழலில் போக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அதுக்கு முன்னெச்சரியாக இப்பவுமே சிந்திக்க ஆரம்பிக்கிறது நல்லது. இந்த தேர்தலில் வந்து இவங்களை ஆதரிக்காதீங்கலாம் சொல்லக்கூடிய சூழலே இல்லை. யாருமே நல்லவங்க இல்லை, எல்லாருமே வந்து மோசமானவங்க தான் இருக்காங்க. பேய் அதுலேருந்து தப்பிச்சா பிசாசு, இந்த ஆப்ஷன் தான் நம்ம கையில் இருக்குது. அப்போ நம்ம இதில் ரொம்ப யோசிக்கிறதுக்குலாம் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அடுத்து இனி வரக்கூடிய தலைமுறைகளை எப்படி கட்டமைப்பது அப்படிங்கிறத அடுத்த 5 ஆண்டுகளில் நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா 2031 ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த தற்சார்பு பொருளாதார கொள்கையை சீமான் முன் வச்சிருக்காரு இல்லையா, இதில் இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா யாரும் பேசாத ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறாரு, அதுவும் ரொம்ப தைரியமாக பேசுகிறாரு, பாதுகாப்பான இடத்துல இருந்து பேசுகிறாரு, எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் அவர் பேசுகிறாரு. இந்த தற்சார்பு கொள்கைகளெல்லாம் இந்த மண்ணுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 3ஆம் உலக நாடுகளில் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மண்ணுக்கும் தேவையான கான்செப்ட். அதை ஏன் இவர் பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாரு, இதுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற நம்ம யோசிக்கணும்.